என் அன்பு மகனே, என் உயிர் மகளே, உன் மனதிற்குள் இருக்கும் ரணங்களை ஆற்றவே நான் வந்திருக்கிறேன். இந்த நொடி நீ ஏதோ ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு மூச்சுவிடக்கூட சிரமப்படுகிறாய் என்று எனக்குத் தெரியும். 4 பக்கமும் சுவர்கள் என்னை நெருங்குகிறதே, நான் தப்பிக்க வழியே இல்லையா என்று நீ தவிக்கும் தவிப்பு கைலாயத்தில் இருக்கும் என் நெஞ்சை உழுக்குகிறது. இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை சிவனுக்கு உண்டு. இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவிற்கான மருந்து. அதனால் காணொளிக்கு ஒரு விருப்பத்தை லைக் தெரிவித்துவிட்டு முழுமையாக கேளுங்கள். இது உங்கள் நிலவின் குரல். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும். நீங்கள் சிவன் பக்தர் என்றால் மறக்காமல் ஓம் நம சிவாய என்று காமெண்ட் செய்யவும். இப்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். மகனே மகளே, உன் வாழ்க்கை இப்போது ஒரு சிக்கலான நூல் கண்டு போல ஆகிவிட்டது என்று நீ நினைக்கிறாய். ஒரு நூலில் முடிச்சு விழுந்துவிட்டால் அதை அவசரப்பட்டு பிரித்தால் இன்னும் இறுகிவிடும். பொறுமையாக உட்கார்ந்து ஒவ்வொரு முடிச்சாகத்தான் அவிழ்க வேண்டும். உன் வாழ்க்கையில் விழுந்திருக்கும் பிரச்சனைகளும் அப்படித்தான். நீ அவசரப்படுகிறாய். இன்றே எல்லாம் சரியாக வேண்டும், இப்போதே என் கடன் தீர வேண்டும் என்று பதறுகிறாய். உன் பதற்றம் அந்த முடிச்சை இன்னும் இருக்குகிறதே தவிர அவிழ்க உதவாது. அந்த சிக்கலான நூல்கண்டை என் கையில் கொடுத்துவிடு. நான் அதை மிக அழகாக நிதானமாக பிரித்து தருகிறேன். உனக்கு தேவை கொஞ்சம் பொறுமை. அந்த பொறுமை இருந்தால் உன் வாழ்க்கையின் அத்தனை சிக்கல்களையும் நான் நொடி பொழுதில் தீர்த்து வைப்பேன். மகளே மகனே, நீ இப்போது படும் வேதனையை நினைத்து வருந்தாதே. ஒரு விவசாய நிலத்தை பார். அந்த நிலத்தை உழுது அதை கீறி மண்ணை புரட்டி போடுவார்கள். அந்த பூமிக்கு வலிக்கும். ஏன் என்னை காயப்படுத்துகிறீர்கள் என்று அது அழும். ஆனால் அப்படி மண்ணை புரட்டி போட்டால்தான் அங்கே பயிர் விளையும், அறுவடை நடக்கும். உன் வாழ்க்கையும் இப்போது அப்படித்தான் ஊழப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் மனம் என்கின்ற நிலத்தை சோதனைகள் என்கின்ற கலப்பையை கொண்டு நான் உழுது கொண்டிருக்கிறேன். இது உன்னை காயப்படுத்த அல்ல, உனக்குள் புதைந்து கிடக்கும் திறமைகளை வெளியே கொண்டுவர. உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அறுவடை காத்திருக்கிறது. அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. பல நேரங்களில் நீ நினைக்கிறாய், நான் ஒரு தனி மரம், எனக்கு தோப்பு இல்லை, துணை இல்லை என்று. மகனே மகளே, காட்டில் இருக்கும் மற்ற மரங்கள் எல்லாம் கூட்டமாக இருக்கலாம். ஆனால் ஒரு தனி மரத்திற்குதான் வேர்கள் மிக ஆழமாக செல்லும். அது தண்ணீரை தேடித்தானே பூமியின் ஆழம் வரை ஊடுருவிச் செல்லும். நீயும் அப்படித்தான். இந்த தனிமை உன்னை தன்னிச்சையாக செயல்பட வைக்கும். யாருடைய தயவும் இல்லாமல் உன் சொந்த காலில் நிற்கும் வல்லமையை இந்த தனிமைதான் உனக்கு கற்றுக் கொடுக்கும். நீ பார்க்கும் பார்வையை மாற்று. இருட்டு அறைக்குள் இருந்தால் பயமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த இருட்டு அறை ஒரு கருவறை என்று நினைத்துப்பார். ஒரு குழந்தை உருவாகுவதற்கு இருட்டு தேவை. அதுபோல நீ என்ற புதிய மனிதன் உருவாக இந்த இருண்ட காலம் தேவைப்படுகிறது. நீ இப்போது இருட்டில் இல்லை, என் கருவறைக்குள் பாதுகாப்பாக இருக்கிறாய். விரைவில் ஒரு புதிய பிறவி எடுத்து வெளியே வரப்போகிறாய். மகளே மகனே, உன்னை சுற்றியிருப்பவர்கள் வீசும் வார்த்தைகள் கூர்மையான கற்களைப் போல உன் நெஞ்சை கிழிக்கலாம். இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவன் ஒரு முட்டாள் அப்படி என்று அவர்கள் பேசலாம். பேசட்டும். ஒரு கிணற்றை வெட்டும்போது முதலில் மண்ணும் கல்லும் தான் வரும். அதை பார்த்து இங்கே தண்ணீர் வராது என்று சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். நீ வெட்டுவதை நிறுத்தாதே. இன்னும் கொஞ்சம் ஆழம் சென்றால் அங்கே ஒரு வற்றாத நீரூற்று இருக்கும். உனக்குள்ளும் அப்படி ஒரு நீரூற்று இருக்கிறது. அது பொங்கி வரும் நேரம் வந்துவிட்டது. அப்போது உன்னை விமர்சித்த அதே வாய்கள் அந்த தண்ணீரை தேடி வரிசையில் நிற்கும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. உனக்கு ஒரு உறுதியை நான் தருகிறேன். இதுவரை நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது குப்பையாகத்தான் இருக்கும். இனிமேல் நீ பெறப்போவது எதுவாக இருந்தாலும் அது கோபுர கலசமாக இருக்கும். குப்பையை இழந்ததற்காக கோபுரத்தை இழந்து விடாதே. உன் கைகளை நீட்டு. என் விரல்களை பிடித்துக்கொள். நான் உன்னை அழைத்துச் செல்லப் போகும் பாதை பூக்கள் நிறைந்த பாதை அல்ல. ஆனால் அது உன்னை ஒரு அரண்மனைக்கு கூட்டிச் செல்லும் பாதை. இடையில் முட்கள் இருக்கலாம், பள்ளங்கள் இருக்கலாம். ஆனால் நான் உன் கையை விடமாட்டேன். மகனே மகளே, நீ தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் உன்னை சுற்றி ஒரு கவசம் இருக்கிறது. அது என் அருள். உன் எதிரிகள் நினைத்தாலும் உன்னை தொட முடியாது. நெருப்பை தொட்டால் சுடும் என்று அவர்களுக்கு தெரியும். நீ இப்போது ஒரு நெருப்பு. உன்னை அழிக்க நினைப்பவர்கள் அவர்களாகவே சாம்பலாகி போவார்கள். மகனே மகளே, உன் வாழ்க்கையில் நடக்கும் போராட்டங்களை பார்த்து நீ சோர்ந்து போய் அமர்ந்து விட்டாய். என்னை ஏன் இப்படி தேய்கிறார்கள், என் உடலும் மனமும் வலிக்கிறதே என்று நீ அழுகிறாய். சற்று யோசித்துப்பார். ஒரு சந்தன கட்டை சும்மா இருந்தால் அது வெறும் கட்டைதான். அதை ஒரு கல்லில் வைத்து தேய்க்க தேய்க்கத்தான் அதற்குள் ஒழிந்திருக்கும் அந்த நறுமணம் வெளியே வரும். அது தேயும் போது வலிக்கலாம்,
ஆனால் அந்த வலிதான் அதை தெய்வத்தின் நெற்றியில் அமரும் அளவுக்கு உயர்த்துகிறது. நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டங்கள் அந்த சந்தனக்கட்டை படும்பாடு போன்றதுதான். உலகம் உன்னை ஒரு கல்லில் வைத்து தேய்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கவலைப்படாதே, இது உன்னை அழிப்பதற்காக அல்ல. உனக்குள் இருக்கும் வாசனையை உலகுக்கு உணர்த்துவதற்காக. நீ தேயதேயத்தான் உன் புகழ் மணக்கும். நீ தேயதேயத்தான் நீ மற்றவர்களுக்கு பயன்படுவாய். மகனே, மகளே, சில நேரங்களில் நான் உன்னை கைவிட்டு விட்டது போல தோன்றலாம். ஆபத்தான நேரத்தில் இறைவன் வரவில்லையே என்று நீ கோபப்படலாம். ஒரு தாய் பறவை தன் குஞ்சு பறவையை அது வசிக்கும் கூட்டிலிருந்து வேண்டுமென்றே கீழே தள்ளிவிடும். அந்த குஞ்சு பறவைக்கு சிறகுகள் இருந்தும் பறக்கத் தெரியாது. அது கீழே விழும்போது என் தாய் என்னை கொல்ல பார்க்கிறாளே என்று பயத்தில் அலறும். ஆனால் அந்த தாய் அதை கொல்ல தள்ளவில்லை. அது கீழே விழும் பயத்தில்தான் தன் சிறகுகளை விரித்து பறக்க கற்றுக்கொள்ளும். நானும் அப்படித்தான். சில நேரங்களில் உன்னை சோதனையான சூழ்நிலைகளில் தள்ளிவிடுவேன். அது நீ விழுந்து சாவதற்காக அல்ல. உனக்குள் இருக்கும் சிறகுகளை நீ உணர்ந்து வானத்தில் பறக்க வேண்டும் என்பதற்காக. நீ விழும்போது நான் வேடிக்கை பார்ப்பது போல தோன்றலாம். ஆனால் நீ தரையில் மோதுவதற்கு முன் என் கைகள் உன்னை தாங்கிக் கொள்ளும். மகளே, மகனே, நீ இப்போது இருக்கும் நிலைமை நிலையானது என்று நினைக்காதே. வாளாக இருந்த நீ இப்போது உரை ஊற்றப்பட்டு தயிராக மாறிவிட்டாய் என்று கலங்குகிறாய். தயிராக இருப்பது கடினமாக இருக்கலாம். ஆனால் அந்த தயிரை கடைந்தால் வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெயை நெருப்பில் உருக்கினால் மணக்க மணக்க நெய் கிடைக்கும். பால் கெட்டுப் போனால்தான் தயிர், தயிர் கடைந்தால்தான் வெண்ணெய், வெண்ணெய் உருகினால்தான் நெய். இப்போது உன் வாழ்க்கை உருகிக் கொண்டிருக்கிறது. இந்த சூடு உன்னை சுடுகிறது என்று நினைக்காதே. நீ சாதாரண மனிதனிலிருந்து புனிதமான நெய்யாக கொண்டிருக்கிறாய். இனி உன்னில் எந்த கலப்படமும் இருக்காது. நீ தூய்மையின் வடிவமாக மாறப்போகிறாய். நீ உன் வேலையில் கவனமாக இரு. உன் மௌனம் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை. உன் கையில் இருக்கும் ரேகைகள் அழிந்தாலும் அழியுமே தவிர நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதி அழியாது. உன் விதி என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த கருப்பு பக்கத்தை நான் கிழித்து எறிந்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கை புத்தகத்தில் பொன்னிற எழுத்துக்களால் புதிய வரலாறு எழுதப்படும். என் செல்லமே, உன் வீட்டு வாசலில் அதிர்ஷ்ட தேவதை காத்திருக்கிறாள். நீ கதவை திறக்கத் தயங்குகிறாய். பயத்தை விடு. கதவை திற. உன் கஷ்டங்கள் எல்லாம் வாசலோடு நின்றுவிடும். உள்ளே வரப்போவது மகிழ்ச்சி மட்டுமே. இனி உன் கனவுகள் பகல் கனவாக இருக்காது. அவை ஒவ்வொன்றும் பலிக்கும். நீ எதை தொட்டாலும் அது வெற்றியாகும். உலகம் உன்னை தனிமைப்படுத்தியதாக நினைக்காதே. ஒரு பழம் பழுத்துவிட்டால் அது மரத்தை விட்டு தானாக கீழே விழும். அது கீழே விழுவது அழுகிப் போக அல்ல, விதையாக மாறி இன்னொரு மரத்தை உருவாக்க. நீயும் இப்போது உன் பழைய உறவுகளை விட்டு, பழைய சூழ்நிலையை விட்டு தனித்து விழுந்திருக்கிறாய் என்றால் அது உன் அழிவுக்காக அல்ல. நீ ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்து புதிதாக வேறொன்று போகிறாய் என்று அர்த்தம். என் செல்லமே, இரவு எவ்வளவு நீளமாக இருந்தாலும் சூரியன் வருவதை தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையின் இரவு முடிந்துவிட்டது. கீழ்த்தசையில் செவ்வானம் சிவந்துவிட்டது. விடியல் உன் வாசலில் நிற்கிறது. கதவை திற. ஒளி வெள்ளம் உள்ளே பாயட்டும். உன் கஷ்டங்கள் எல்லாம் பனித்துளி போல காணாமல் போகும். உன் கவலைகள் எல்லாம் காற்றோடு காற்றாக கரையும். உன் எதிர்காலம் ஒரு விடிவெள்ளியைப் போல பிரகாசமாக இருக்கும். மகனே, மகளே, உன் வாழ்க்கை பயணம் ஒரு திருவிழா தேரை போன்றது. இத்தனை காலங்களாக அந்த தேர் ஒரே இடத்தில் சேற்றில் சிக்கி நின்றது. எல்லோருடைய தேரும் ஓடுகிறதே, என் தேர் மட்டும் நகர மறுக்கிறதே என்று நீ அழுது புரண்டாய். ஊரே கூடி இழுத்தாலும் உன் வாழ்க்கை நகரவில்லை என்று வருந்தினாய். கலங்காதே. இத்தனை காலம் அந்த தேர் நகரவில்லை என்றால் அதற்கு காரணம் உன் நேரம் வரவில்லை. ஆனால் இப்போது பார், நான் வடம் பிடித்து விட்டேன். நான் வடத்தை பிடித்து இழுக்கும்போது எந்த சேரும் உன் தேரை பிடித்து வைக்க முடியாது. இனி உன் வாழ்க்கை என்னும் தேர் ராஜவீதியில் கம்பீரமாக பவனி வரும். நேற்று வரை உன்னை கண்டு ஒதுங்கியவர்கள் நாளை உன் தேருக்கு முன்னால் நின்று கை கூப்பி வணங்குவார்கள். இவன் சாதாரண ஆள் இல்லை, இவனுக்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்று உலகம் பேசத் தொடங்கும். மகனே, மகளே, கடும் மழை பெய்து ஓய்ந்த பிறகுதான் வானத்தில் அழகான வானவில் தோன்றும். அந்த வானவில்லுக்கு 7 நிறங்கள் உண்டு. இத்தனை நாள் நீ அனுபவித்த கடும் புயல் ஓய்ந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வம், ஆரோக்கியம், நிம்மதி, புகழ், வெற்றி, ஞானம் என்ற 7 வண்ணங்களும் வானவில்லாக தோன்றப்போகிறது. இனி உன் வீட்டில் அழுதுவடியும் முகங்களை நான் பார்க்க விரும்பவில்லை. கண்ணீரை துடை சிரித்த முகத்தோடு இரு. நீ சிரித்தால்தான் என் மனம் குளிரும். நான் உனக்கு இடும் கடைசி கட்டளை இதுதான்: தைரியமாக இரு. எதை கண்டும் அஞ்சாதே. யார் போனாலும் கவலைப்படாதே. யார் வந்தாலும் மயங்காதே. நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்குறுதி கல்லில் வடித்த எழுத்து.
இது அழியாது. உன் கஷ்டங்கள் இன்றோடு முடிந்தது. உன் கவலைகள் தீயிலிட்ட பஞ்சு போல அழிந்தது. உன் எதிர்காலம் பொன்னாக மின்னப் போகிறது. போய் வா, என் ராஜாவே, போய் வா, என் ராணியே, வெற்றி வெற்றி வெற்றி, இது ஒன்றே. இனி உன் திசையெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓம் நம சிவாய. நண்பர்களே, உறவுகளே, இத்தனை நேரமெல்லாம் வல்ல ஈசனே உங்கள் அருகில் அமர்ந்து உங்கள் தலையை வருடி சொன்ன இந்த வார்த்தைகளை உங்கள் ஆன்மா உணர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் மனதில் இப்போது இருக்கும் அந்த அமைதியும் நம்பிக்கையும் தான் சிவனின் அருள். இனி உங்கள் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் அதிசயமாகவே இருக்கும். இந்த தெய்வீகமான வார்த்தைகள் கஷ்டத்தில் இருக்கும் இன்னும் எத்தனையோ பேரின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவரின் வாழ்க்கையில் நம்பிக்கை விளக்கை ஏற்றுவது சிவனுக்கே விளக்கு ஏற்றுவதற்கு சமம். சிவனின் மகிமைகளை தொடர்ந்து கேட்கவும் உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக வெளிச்சம் பரவவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும் மறக்காமல் மணி சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போதுதான் சிவனின் அருள் செய்தி உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். சிவன் உங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு விட்டார். உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்துவிட்டன என்பதற்கு அடையாளமாக கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய என்று முழு நம்பிக்கையோடு பதிவிடுங்கள். அந்த மந்திரமே உங்களை காக்கும் கவசம். எல்லாம் வல்ல ஈசன் அருளால் உங்கள் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க வளமுடன்.